ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இப்போ நம்ம இந்த பருப்பு வடையை வச்சு ஒரு நாகர்கோயில் ஸ்பெஷல் ரச வடை செய்ய போகிறோம். அதுக்கு ஆஸ் யூஷுவல் கடலைப்பருப்பு, அப்புறம் வத்தல், பூண்டு, சீரகம் எல்லாத்தையும் நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு 1-2 அரைச்சிக்கிட்டேன். அதோட கருவேப்பிலை, கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எது வேணாலும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ இதில் பிசைஞ்சு உருண்டைகளாக எடுத்துக்கலாம். இங்கே ஆயில் ஹீட் ஆகிட்டுருக்கு. அங்கே ரசம் வச்சாச்சு. ரசம் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஆஸ் யூஷுவல் ரசத்துக்கு அரைக்கிற மாதிரி தான் எல்லாமே 1-2 அரைச்சிட்டு தாளித்து ரசப்பொடியை போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு, புளி புளிப்பாக இருக்கக்கூடாதுங்க. அந்த ரசம் கொஞ்சம் மைல்டான புளிப்பு தான் இருக்கணும். 2 தக்காளி போடக்கூடாது. இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி ஆஸ் யூஷுவல் ரொம்ப காரமாக ரொம்ப புளிப்பாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. மைல்டாக இருக்கும். இந்த கலரில் இருக்கும். மஞ்சள் பொடி கூட போட மாட்டாங்க. இந்த ரசவடை என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, 4 மணி 3 மணி ஆன உடனே கடையில் ரசவடை ரெடியாக இருக்கும். அதை எல்லோரும் போய் டீயோடு சேர்த்து அந்த ரசவடையை வாங்கிட்டு வந்து, எங்கள் ஊர் எங்கள் தாத்தா ஊர் தேரூருங்க. நம்ம கவிமணி பிறந்த ஊர். அங்கே தான் நானும் பிறந்தேன். அதை காலையிலேயே வாங்கிட்டு வந்து அந்த ரசவடையை கொடுப்பாங்க. அது மட்டும் இட்லி தோசைக்கும் அந்த ரசவடை வச்சு சாப்பிடுவாங்க. செம்மையாக இருக்குங்க. இப்போ அதை தான் நம்ம செய்ய போகிறோம். நல்ல பெரிய பெரிய வடைகளாக தட்டி அப்படியே போட்டாச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்ல ஒரு ப்ரௌன் அந்த கலர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அங்கே ரசம் சிம்மில் அப்படியே கிடக்குது. இந்த அளவுக்கு நல்ல ஒரு கலர் வந்திருக்கணுங்க. அதுவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு, அப்போ தான் உள்ளுக்குள்ளேயும் வெந்திருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்து நம்ம டைரெக்டாகவே ரசத்தில் போட்டுடலாம். சுட சுட போடும்போது கொஞ்சம் ஊறும். அதுக்கப்புறம் நம்ம அந்த எல்லா வடையும் செஞ்சதுக்கப்புறமா லைட்டாக ஹீட் பண்ணி அதை லைட்டாக கொதிக்கவும் விட்டுறணும். அப்போ தான் நல்லாவே ஊறி வரும். எல்லா வடையும் ரெடி ஆகிடுச்சு. எடுத்து அதில் போட்டுடலாம். அது போட்டுட்டு லைட்டாக ஒரு கொதி வருது பாருங்கள் ரசத்தில். அந்த மாதிரி கொதி வர வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் அதில் போட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடணுங்க. மூடி வச்சுட்டு ஒரு 1 ஹவர் கழித்து எடுத்து சாப்பிடணும். எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறதையும் நான் இப்போ செஞ்சு காமிச்சிடுறேன். ஊற அடியில் போயிருக்கோம். அடியில் உள்ளதை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இருங்க, கலரே சேஞ்சாக இருக்குது. இப்படி கொஞ்சமாக ரசமும் விட்டு அதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியதுதான். ரசத்துக்குள்ளேயும் கொஞ்சம் பிச்சு போட்டு ஊற வச்சு 1 ஹவர் ஆகணுங்க. இப்போ லைட்டாக தான் ஊறியிருக்கு. இருந்தாலும் நான் இப்படி காமிக்கிறேன். செம்மையாக இருக்குது. இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக இருக்குங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.